हेलो साउथ बॉय टीवी ऑन பண்ணுங்க ரொம்ப அவசரம் हमला किया घायल चित्रा को तुरंत अपोलो हॉस्पिटल ले जाया गया। चित्रा की हालत बहुत नाजुक है। इस हमले के लिए पुलिस ने मुन्ना को अरेस्ट किया। इस हमले पर तहकीकात जारी है, ऐसा अमीरपेट सर्कल इंस्पेक्टर रामचंद्र ने कहा। पेश है हमारे संवाददाता की एक रिपोर्ट। என்னக்கா இது வருத்தப்படாதக்கா ஏய் நீங்களுமாடா கம்முன்னு இருங்க உன்னை ஜெயில பாக்க மனசு தாங்கலப்பா அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா ஏய் இரா ஒருத்தர பேசுங்கடா ஒரே நேரத்துல எல்லாம் பேசுறேன் பாரு ஐட்டம் பர்றா மாமா பர்றா என்னடா செல்லம் மாமா எங்க அப்பாவுக்கு தெரியாம நானு 64 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அதை நான் லாயர் கிட்ட கொடுத்து உங்களை காப்பாத்திடுறேன் மாமா. हेलो एक मिनट सलीम भाई आपका फोन அவன் தான் தெரிஞ்சோ அங்க உட்கார்ந்து என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க சாரி பாஸ் இப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. அதான் அவன் செத்துட்டான்னு எனக்கு நியூஸ் வரணும். அவன் பணத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம். ஏப்பா உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்னையா சொல்லுவேன்? உன்னை தூக்கி வளர்த்தத சொல்ல இல்ல உன்னை தொலைச்சத சொல்ல இம்பிட்டு நாள் கழிச்சு உன்னை இப்படி பார்ப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத. உன்னை நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீ கவலைப்படாதல, நான் கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வருவேன். தைரியமா இரு. அவன் ஜெயில இருக்கான். பெயில் கொடுத்து வெளியே கொண்டாடணும்னா 5 லட்சம் ரூபாய் செலவாகும். 5 இல்ல 10 வாங்கிக்க. ஆனா அவனை வெளியே கொண்டு போட்டு தள்ளிடு. जिंदा नहीं रहने चाहिए। अच्छा भाई हो जाएगा। உன்னை பெயில் எடுத்திருக்காங்க, இதுல கையெழுத்து போடு. இருபது வருஷமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கப்பல நீ எங்க வளர்ந்தியோ எப்படி வளர்ந்தியோன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை யாரு எடுத்து வளர்த்தது? என் வேலை அவன் யார் எடுத்து வளர்த்தது? அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன். உன்னை உயிரோட பாப்பான்னு நினைக்கல. அந்த அல்லாஹ் தான் உன்னை காப்பாத்திருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கேன். சங்கரன் ஏலா பிச்சை முத்து, बाचा 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 பிச்சை முத்து, எங்க எல்லாரையும் மறந்துட்டியாடா? தம்பிங்கடா, நம்ம தம்பிங்கடா. சங்கரண்ண 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 அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. உன்னை பாக்குறதுக்கு தான் நான் நேபாளத்துல இருந்து வந்தேன். உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதுக்காக தான் இத்தனை நாள் உயிரை கையில பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்தோம். நீ இப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? உங்க அப்பா உனக்கு சேர்த்து வச்ச சொத்து பல கோடிங்க இருக்கு. இத்தனை நாளா அதை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுதான், உனக்கு தான். இத்தனை நாள் நீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. வா உன் வீட்டுக்கு போலாம். பேலஸ் மாதிரி உன் வீடு இருக்கு. வா போலாம். பேச்சா வண்டி ஏறா. சரில வா.
பாச்சா ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சங்கரண்ணா வா. ஒருத்தன் சோட்டா ஜெகல், இன்னொருத்தன் அருண் காவலி. ரெண்டு பேருமே பாம்பே தாதா ஆளுங்க, வெரி டேஞ்சரஸ். இவங்க மேல தாய்லாந்து நாட்டுல கூட கேஸ் இருக்கு சார். இந்த கிரிமினல்ஸ்க்கு நம்ம சிட்டில என்ன வேலை? இதை உடனே என்கொயரி பண்ணி ஆகணும். இங்க எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. ஐ வாண்ட் தி ரிப்போர்ட்ஸ் இன் 48 hours. வா, இதான் உன்னோட வீடு, உன்னோட சொத்து. இதத்தான் இத்தனை நாள் நாங்க காப்பாத்தி வச்சிருந்தோம். இது என் பொண்ணு, அது என் பையன். டேய், அடிக்கடி நேபாளத்துக்கு போன் பண்ணி இடத்துல பிரச்சனைன்னு சொல்லுவியே, அது இவர் கூட தானா? ஆமா. இவர் யார் தெரியுமா? சங்கரனோட பையன். இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. இதை நம்ம காப்பாத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். வேற ஒரு உரிமை நமக்கு இல்ல. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. ஒரே காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. வேலா, வேலா, இத்தனை நாளா நீ போராடிக்கிட்டு இருந்தியே, அந்த இடமெல்லாம் உன்னோடதுதான். உங்க அப்பா பாம்பேல சம்பாரிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்து நம்ம ஊர்ல வாங்க சொன்னாரு. சார், நான் யாருன்னு சொல்லுங்க சார். நீ யாரு நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். உன்னை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. வேலா, வா, நேபாளத்துக்கு போயிடலாம். ஆமா வேலா, இங்க இருந்த என்ன அவங்க கொன்றுவாங்க. என்ன யார் சார் கொல்ல போறாங்க? பாம்பே தாதா. பாம்பே தாதாவா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல புறப்படு. சார், நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் எவனுக்கும் பயப்படவும் மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் மக்களோட தான் இருப்பேன். அவங்களுக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். சார், அந்த இடம் என்னதுன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கே கொடுத்துருங்க சார். அதை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்து நானும் அவங்களோடய வந்துடுறேன் சார். உனக்கு அந்த சொத்து வேணும், அவ்வளவுதானே? ஆமா. அந்த பேப்பரை கொடு, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உன் விருப்பப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. உங்க அப்பாவுடைய எல்லா குணமும் உங்ககிட்ட அப்படியே இருக்குப்பா. சார், எங்க அப்பா உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என் மேல காட்டுற கருணைக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நான் இது வரைக்கும் எப்படி இருந்தனோ இனிமேலும் அதே மாதிரி வாழ்ந்துடுறேன் சார். வேண்டாம் சார், வேண்டாம். எனக்கு எந்த காரணமும் வேண்டாம். காரு பங்களான்னு ஆசை காட்டி என்னை என் ஜனங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் சார். நான் அவங்க கூட இருந்துடுறேன். வேலா, போறியா? என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் சொல்றத கேளு வேலா. உங்க அப்பாவோட எதிரிங்க உன்னையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க வெறிக்கு நீ பலியாயிடாத ப்ளீஸ். நான் பயப்படுறது அன்புக்கு மட்டும்தான் சார். நாங்களும் கூட வரோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னையில இருந்து யார் யார் எந்த வீட்டுல இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு அந்தந்த வீடு சொந்தம். இதோ பாருங்க, அதுக்கான பத்திரம். டேய் குட்டி, இதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. இதுவரைக்கும் அமைதியா இருந்த இந்த சிட்டி கடந்த 48 மணி நேரமா ரணகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி 4-5 நாளாவே மும்பைல இருந்து நூற்றுக்கணக்கான ரவுடிகள் சிட்டில வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க இங்கேயே வந்தாங்கன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ புரியுது, உனக்காக தான் வந்திருக்காங்க. நேத்து பாம்பு வச்சு வெடிச்சிருக்காங்க, இன்னைக்கு அட்டாக் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல. உன்னை கொலை பண்ற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. சார்,
நான் என்ன பாவம் பண்ணேன் சார்? என்ன எது கொலை பண்ண முயற்சி பண்றாங்க? சங்கர் பைல்வானோட புள்ளனி. மும்பை தாவூதா தெரியுமா? 18 நாடுகள்ல அவன் மேல கேஸ் இருக்கு. உனக்காக அவங்க இங்க வந்து குமிஞ்சிருக்கிறது சிட்டிக்கே பெரிய ஆபத்து. நாளைக்கு நிறைய அப்பாவிகள் கூட பலியாகலாம். அதனால இந்த சிட்டி அமைதியா இருக்கணும்னு நினைச்சா நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு. நிலைமை சரியான பின்னால மறுபடியும் நீங்க வரலாம். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க வேலை என்னையா பண்ணீங்க சொல்லுங்க. அவங்க நல்லா இருப்பாங்கன்னா நான் எங்க வேணா போக தயார் சார். தட்ஸ் குட். இந்த பக்கமா கொண்டு போனீங்கன்னா மக்கள் விட மாட்டாங்க. இந்த பக்கமா கொண்டு போங்க. யா. வேலாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்றா கண்ணு, நான் வர்றதுக்கு ஒரு வாரமாகு. நாக்பூர் வாரணாக்கு. அங்க அங்க என்ன ஃபேமஸ்? வரும்போது உனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே அம்மனி, அப்புறம் கூப்பிடுறேன். என்ற பொண்ணு வாரந்த நாளைக்கு கூப்பிடுறேன். வீட்டுல அவ கூட இல்லைன்னு பேசனப்படுற. ஏன்னா போலீஸ் பொழப்பு நாய் பொழப்பாச்சே. வேலா, வேலா, ஏதாவது சாப்பிடலாம் இறங்கு. எனக்கு பசி இல்ல சார். ஆடத்து என்னன்னு தெரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னை உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்க. நான் கூப்பிடுறேன், வந்து சாப்பிடு. எல்லாரும் வந்து உட்காருங்க சார். என்ன கண்ணு இருக்குது? எல்லாம் இருக்கு சார். ரொட்டி இருக்கு, கறி இருக்கு. என்ன சார் வேணும்? எல்லா இடத்துல தர சொல்லுங்க சார். நீ சொன்னது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கூட. சரிங்க சார். சீக்கிரம் அவுட். என் வேலை ஒரு மாதிரியா இருக்க. எங்க போற? என்ன வேணும்? முகம் கழுவிட்டு வந்துடுறேன் சார். அட நீ உட்காரியா, நீ போக்கண்ணு. ஓகே சார். யோ, அவன் தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தான்னா நம்ம ஜீப்ல உட்கார்ந்தான் பாரு, ஓடி போயிருப்பான். ஆனா அவன் தப்பியது கட்டுப்பட்ட பையன். அதனாலதான் நான் அவன் தனியா விடுறேன். ஏன்டா ஆர்டர் பண்ணது என்னாச்சு? வேலா, எங்கடா இருக்க? வெளியே வா. வேலா, என்னாச்சு?
என்னாச்சு வேலை? மயானமாய் போச்சு. என் ஒருத்தனால எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க பாருங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்காக? அவங்க என்ன கொலை பண்ண துடிக்கிறது எதுக்காக? சொல்லுங்க, எதுக்காக அவங்க என்ன கொலை பண்ண துடிக்கிறாங்க? நீங்க யாரு? நான் யாரு? எங்க அப்பா யாரு? அந்த சங்கர் பைலவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சொல்றேன். சங்கர் பைல்வான் யாருன்னு நான் சொல்றேன். எழுபது, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78. साहब क्या बात है भाई? मुझे छुट्टी चाहिए साहब. क्यों? स्टेशन जाना है साहब. क्यों भैया? मेरी बहन आ रही है साहब. என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரா சார். கல்யாணம் ஆகி இப்பதான் வரா சார். நான் போய் கூட்டு வரணும். जाओ. शुक्रिया साहब. मगर एक शर्त है, वो तुम लोग क्या बनाते हैं वो पीला पीला हरा हरा चावल से? புளியோதரண்ணே. हाँ वही. कल आता है तो लेके आना. சரிண்ணே ठीक है? வரண்ணே. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போய் வேலையை பாருங்க போங்க. மாப்ள நீ பாத்துக்க, நான் வரட்டுமா? अने वटुमा. अरे तू क्या कर रहा है? सर जी, अन्ना बुला रहे. आओ जी. आओ मेरे साथ. राम राम जी. सुन गाना सुन. कैसा है? गाना अच्छा है. உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, உன் வீட்டு போன் நம்பரையும் ஆபீஸ் போன் நம்பரையும் எதுக்காக சேஞ்ச் பண்ணியா? நிறைய ரங்கால் வருது. இருங்கடா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல. சும்மா இருங்க. ஓ நல்ல நேரம் என் பிஸ்டல்ல புல்லட்ஸ் இல்ல. என்ன கோவப்படுத்தாதன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேல மேல போய் சொல்லி நான் கோவப்பட்டனா செத்து போயிடுவடா. நாளைக்கு இவனுங்க கிட்ட 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறேன். நம்மள்கிட்ட அவ்வளவு பைசா இல்ல. 25 லட்சம் 35 லட்சம் கொடுக்கணும். இதாண்டா உனக்கு பனிஷ்மென்ட். இதுக்கு மேல பேசல. போ, நான் பாடணும். சொன்னா கேளுங்க. நான் பொல்லாதவன், நான் பொல்லாதவன்.